நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறப்ப ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு யோசிச்சு தான் எடுக்கிறோம். ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது, என்னோட குடும்பத்திலையும் யாருக்கும் தெரியாது. ஜாவ்லின் த்ரோன்னா என்ன, இது எப்படி ஆரம்பிச்சது, எதுவுமே. ஆனா என்னோட ஜேர்னில இருந்து என்னால இதை மட்டும் சொல்ல முடியும். நாம கொஞ்சம் மேல் நோக்கி சிந்திச்சோம்னா, பயப்படாம யோசிச்சு பார்த்தோம்னா, ஏன்னா என்கிட்டே ஏதோ ஸ்பெஷல் டேலண்ட் இருந்ததா நான் நினைச்சே பார்த்ததில்ல. ஆனா எப்படி இருந்தாலும் அது உழைப்பும் சரியான எண்ணமும் இணைஞ்ச ஒரு பயணமா இருந்தது, இதயபூர்வமானதா இருந்தது. இந்த மனப்பான்மை இருக்கு இல்லையா, ஆட்டிடியூட், இதுதான் இந்திய இளைஞர்களுக்கு, அது விளையாட்டுத் துறையாகட்டும் இல்லை வாழ்க்கையில் வேற எந்த துறைகளிலாகட்டும் தேவைப்படுது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன பையன் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வரான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஜாவ்லின் விளையாடவும் வாய்ப்பு கிடைக்குது. கிரிக்கெட், ஃபுட்பால், கிரிக்கெட் ரொம்ப கிளாமரானது, பேட்மிண்டன் இருக்கலாம், ரெஸ்லிங், பாக்ஸிங், இப்படி நிறைய இருக்கலாம். இதில் ஹரியானா முற்போக்கா இருக்கு. இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் அவனுக்கு அவைலபிளாக இருக்கு. ஆனால் அவன் சொல்றான், இந்த ஒரு விஷயம் என்னை ஏன் அழைக்குதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா. ஆனால் என்னை அழைக்குது. குறைஞ்சபட்சம் பயத்தால் நான் நிற்க போறதில்ல, நான் நிற்க மாட்டேன். தேவையான அளவுக்கு நான் உழைக்க தயாரா இருக்கேன். இப்படிப்பட்ட மனப்பான்மை தான் இந்தியாவுக்கு தேவை. அது சயின்ஸாக இருக்கட்டும், பாலிடிக்ஸாக இருக்கட்டும், ஆண்டர்பிரினர்ஷிப்பாக கூட இருக்கட்டும். நீங்கள் இப்போ செய்கிறது கூட ஒரு விதத்தில் ஆண்டர்பிரினர்ஷிப் தான். வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. ஆண்டர்பிரினர்ஷிப்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை. ஏதாவது புதுசாக நல்லதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா அதை சரியான ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லலாம். ஒருவேளை ஃபியூச்சர் பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கலாம். இப்போ கூட நடுவில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா நீரஜ், அதாவது ஃபியூச்சரில் என்ன ஆகும்னு எனக்கே தெரியலன்னு. இதைத்தான் தன்னலமற்ற செயல்னு சொல்கிறோம். எதிர்காலம் எதை கொண்டு வரும், எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது சரிதான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் இதை செய்யணும்.